நம்ம கோல்ட் ஃபிஷ் டேங்க்கில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. நம்ம சரியாக கவனிக்காதனால இந்த ஃபிஷ்லாம் போய் எல்லாம் ஸ்டக் ஆகிட்டுருக்கு. ஃபில்டருக்கும் ஸ்பாஞ்ச் ஃபில்டருக்கும் நடுவில் போயிட்டு இந்த கோல்ட் ஃபிஷ் மாட்டிக்கிட்டு இருக்கு. இது மாட்டிக்கிட்டது இல்லாமல் இதோட கில்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ப்ளட் கிளாட் ஆன மாதிரி ரெட் ஆகிடுச்சு. அண்டு இது ஒன்று தான் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது தான் தெரியுது இன்னொரு மீனும் நம்ம டேங்க்கில் காணும். இது பிளாக் ஒரண்டா. அண்டு இன்னொன்று என்ன காணாமல் போயிருக்குன்னா ஆரஞ்சு கலர் ஒரண்டா. எனக்கு பார்த்ததுமே ரொம்ப கஷ்டமாக போச்சு. நல்லா நம்ம ஒத்து பார்க்கும்போது தான் தெரியுது இன்னொரு மீனும் நல்லா ஸ்டக் ஆகிருக்குன்னு. இதை எடுக்கும்போது இது ரொம்ப அதுதான் இது காலின்னு நினச்சேன். இது செத்தே போச்சுன்னு நினச்சேன். ஏன்னா அப்படி துடிச்சிது. அண்டு எப்படியோ ஒரு நாள் ஃபுல்லாக அதில் மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம ஃபீட் பண்ணும்போதும் கவனிக்க இல்லை. அதோட கில்ஸ்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு டெய்ல் எல்லாமே கட்டாகி இருக்குது. கில்ஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. சைட்லலாம் உடம்பு சைடு ஃபுல்லாக அந்த ஸ்கின்னே காணும். அண்டு ஃபேஸே அப்படியே வீங்கி போன மாதிரி ஆகிட்டு இருக்கு. இது நம்ம ஃபீட் பண்ணும்போது கவனிக்கணும். பட் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம வீட்டில் இருக்கிறதில்ல. ஸோ அப்பா அம்மா தான் ஃபீட் பண்ணுவாங்க, எல்லாம் பார்த்துப்பாங்க. அவங்களும் கவனிக்காமல் விட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கு ஆகிடுச்சுன்னு. நம்ம ஃபிஷ்ஷை கவுண்ட்டும் பண்ண மாட்டோம். ஸோ வீட்டில் எவ்வளோ இருக்குன்னு நான் சொன்னதில்லை, அவங்களும் பார்க்கல. இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது தான் தெரியுது 2 ஃபிஷ்ஷை காணும். அப்புறம் பார்த்தா அதை மாட்டிகிட்ருக்கு. இப்போ இதை நம்ம வந்து மெடிக்கேஷன் டப்பில் போட்டு ஃபுல்லாமே வந்து நம்ம குவாரண்டைன் பண்ண போகிறோம். தனியாக செப்பரேட் பண்ணியாச்சு. 2 உரண்டா கோல்ட்டும் எடுத்து நம்ம ஒரு டப்பு செட் பண்ணி அதில் வாட்டர் ஊற்றி, ஆக்சுவலாக இது கண்டிஷன்டு வாட்டர். நீங்கள் நியூ வாட்டரில் தயவுசெய்து ஃபிஷ்ஷை போடாதீங்க. அப்புறம் டெம்பரேச்சர் ரெண்டுமே செட் பண்ணி தான் போடணும், அக்வாமேட் பண்ணி தான் போடணும். நீங்கள் அப்படியே போய் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். நம்ம ஃபிஷ்ஷஸில் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பும் மெத்திலின் ப்ளூவும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது ரெண்டும் தான் நம்ம கோல்ட் ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் போடுற மெடிசன், காமன் மெடிசன். அண்ட் இதை வந்து நம்ம எத்தனை நாள்னால் மினிமம் 3 to 5 days நம்ம இதை ப்ராசஸ் டெய்லி ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபீடிங்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஏன்னா நம்ம கோல்ட் ஃபிஷ்ஷை வந்து சீக்கிரமாக சரியாகணுன்னா அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நியூட்ரிஷன்ஸ்லாம் அதிகமாக கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை டெய்லி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 50 to 60% வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு டெய்லி சால்ட் அண்ட் மெத்திலின் ப்ளூ போட்டு ஒரு 3-4 days நம்ம தான் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த வீடியோ கிளிப்பும் நம்ம ஃபிஷ்ஷோட க்ரோத் அண்ட் அந்த ஹீலிங் ப்ராசஸோட வீடியோவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் ஆட் பண்ணுறேன். நம்மளோட ஃபிஷ்ஷஸ்லாம் இப்போ ஓகே. நம்ம எடுத்த ஒன்று இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. சரி, பார்க்கலாம் நம்ம 3 daysக்கு அப்புறம் ஃபிஷ்ஷஸ்லாம் எப்படி இருக்குன்னு. நம்ம குவாரண்டைன் ப்ராசஸ் 3 days ரிப்பீட் பண்ண அப்புறம் இது ஃபோர்த் டே மார்னிங். இப்போ கலர்லாம் செம்ம பாப்பப் ஆகிட்டு நம்ம ஃபிஷ்ஷோட கலரே வேறு மாதிரி இருக்குது. அந்த ஃபிஷ் மாதிரி இல்லை. அந்த ப்ளட் கிளாட்லாம் போயிட்டு வெறும் ஒயிட் ஸ்கின் மட்டும் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து கில்ஸ் வளர ரொம்ப லேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அது வரைக்கும் குவாரண்டைனும் பண்ண முடியாது. டெய்ல் எல்லாமே கட்டாக இருந்ததுலாம் இப்போ ஓகே ஆகிடுச்சு. அந்த பிளாக் ஒரண்டா ஆக்சுவலி சரியாயிடுச்சு. ஏன்னா இது ப்ளட் கிளாட் மட்டும்தான் இருந்தது. நம்ம இதை சீக்கிரமாக பார்த்தனால அது உடம்புல கில்ஸ்லாம் ஒன்றும் டேமேஜ் ஆகலை. ஸோ பிளாக் ஒரண்டா ஓகே. பட் அந்த ஒரண்டா தான் இப்போது ரொம்ப நாள் எடுத்துக்கும் அதோட கில்ஸ்லாம் திருப்பி டெவலப் ஆக. கில்ஸ் ஆக்சுவலாக டெவலப் ஆகிடும். நான் அந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஆல்ரெடி பெட் ஷாப்லேருந்து வாங்கி டெவலப் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் லேட் ஆகும் ப்ராசஸ். நம்ம ப்ராசஸ் லேட் ஆகிற வரைக்கும் தனியாக குவாரண்டைன் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த 2 ஃபிஷ்ஷும் எடுத்து நம்ம மற்ற ஃபிஷ்ஷஸோட விட்டுடலாம் கோல்ட் ஃபிஷ் டேங்க்கில். அண்ட் இது ரொம்ப பார்த்தா தெரியல, பிகாஸ் கோல்டு வித் ஒயிட் அந்த மாதிரி கலரேஷனில் இருக்கனால ஒன்றும் தெரியல. இப்போ இந்த பிளாக் ஒரண்டாவையும் நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா தான் இருக்குது. அந்த ஃபிஷ் மட்டும்தான் இப்போ ஒரு மாதிரி இருக்குது. இது ஹோப்ஸோ நம்ம ஃபீடிங்லாம் நிறைய நியூட்ரிஷன்ஸான ஃபுட்டு, நல்லா ப்ரோட்டீனோட ஃபுட் கொடுத்தா சீக்கிரமாக க்ரோத் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. நான் உங்களோட இதோட க்ரோத் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த டேமேஜ் இந்த வீடியோ நான் ஏன் போட்டேன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கும் நடக்க நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஃபிஷ் போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்குதா, அந்த மாதிரி ஏதாவது பிளேசஸ் இருந்தால் அதை மாற்றிடுங்க. இப்போ என் ஃபில்டரே நான் ஃபுல்லாக கீழே இறக்கிட்டு அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டருக்கு மேலே ஃபில்டர் வச்சுருந்தேன் இன்டர்னல். ஸோ இப்போ ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தனியாக மாற்றிட்டு இன்டர்னல் ஓரம் தள்ளிட்டேன். ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து அந்த கேப்பில் போய் மாட்டிக்காது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் டேங்க்கில் இந்த மாதிரி மாட்டிக்கிற பிளேசஸில் ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணுறங்க. ஸோ உங்கள் ஃபிஷ்ஷுக்கு இந்த மாதிரி நடக்காது. நம்ம ஃபிஷ்ஷை இப்போ சரி பண்ணியாச்சு. அந்த நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய டேங்க் செட்டப் வீடியோலாம் போடலான்னு இருக்கோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.